அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி எங்களை எல்லாம் ஒரு புள்ளியில் ஒன்றிணைத்து நேர்த்தியாக வழிநடத்தி செல்லுகின்ற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய அப்பா நீலகண்ட தமிழ் உள்ளிட்ட அத்தனை நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய வணக்கம். பாரதியாரை பற்றிய சிறப்பு நிகழ்ச்சிகள் 100 என எல்லை வகுத்து 110, 120, 130 என்று நீண்டு கொண்டே செல்கிறது. ஆக இந்த நீட்சிக்கு காரணமான அத்தனை நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு பாரதியாரை பற்றி ஒரு பாடலை தான் நான் பாட போறேன். இந்த பாடலை எழுதியது யார் அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த பாடலின் ஒவ்வொரு அடியும் ஒரு தலைப்பாக வைத்துக் கொண்டால் மிகச் சிறப்பான உரைகளை தயார் செய்யக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்ற பாடல். பாரதி பாடலில் திளைப்போமே, தேசபக்தி பயிரை அள்ளி விளைப்போமே. பாரதி பாடலில் திளைப்போமே, தேச பக்தி பயிரை அள்ளி விதைப்போமே. ஆர்வ விதை விதைத்து அமிழ்த தமிழ் உரைத்து, ஆர்வ விதை விதைத்து அமிழ்த தமிழ் உரைத்து, அச்சங்களை பறித்து அன்பை விளங்கச் செய்த பாரதி பாடலில் திளைப்போமே. அச்சங்களை பறித்து அன்பை விளங்கச் செய்த பாரதி பாடலில் திளைப்போமே, தேச பக்தி பயிரை அள்ளி விளைப்போமே. சுதந்திர கணுதனை மூட்டிவிட்டாய், சுவை சொல்லில் குழை துணர்வை ஊட்டிவிட்டாய். சுதந்திர கணுதனை மூட்டிவிட்டாய், சுவை சொல்லில் குழை துணர்வை ஊட்டிவிட்டாய். பதம் பெற ஓர் வழி காட்டிவிட்டாய், இந்த பாரத பண்பை நிலைநாட்டிவிட்டாய். பதம் பெற ஓர் வழி காட்டிவிட்டாய், இந்த பாரத பண்பை நிலைநாட்டிவிட்டாய். பாரதி பாடலில் திளைப்போமே, தேசபக்தி பயிரை அள்ளி விதைப்போமே என்பதானது இந்த பாடல். பாரதியின் பாடலிலே நாம் மூழ்கினால் தேசபக்தியை நுகரலாம். ஆர்வ விதை விதைத்து அமிழ்த தமிழ் உரைத்தவன் அவன். வருகின்ற இளம் கவிஞர்களுக்கெல்லாம் அவன் ஒரு தீர்க்கதரிசியாக, மகா புருஷனாக, ஒரு வழிகாட்டியாக, வள்ளலாக எப்படியெல்லாம் எழுத வேண்டும் என்று வரம் தருகின்ற கவியாக இருக்கின்றான். அமிழ்த தமிழ் உரைத்து பாரதியின் வரிகளில் சொல்ல வேண்டுமென்றால், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்று பாப்பாவிற்கு சொல்கின்றான். அடுத்து தாய்நாட்டை வணங்கச் சொல்கின்றான். அச்சங்களை பறித்து அன்பை விளங்கச் செய்த. அச்சம் என்பது நம்முடைய உள்ளத்திலே இருக்குமானால் அடிமைத்தனம் இருக்கும். ஆக அதை களை நீக்குவதை போல நீக்கி இருக்கிறாராம். அச்சங்களை பறித்து, நம்மிடையே இருந்த அத்தனை விதமான அச்சங்களையும் பறித்து, இப்படியும் அந்த வரிகளுக்கு நாம்
பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அன்பை விளங்கச் செய்தவன் பாரதி. எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுங்கள் என்று சொன்னவன் பாரதி. அந்த அன்புதான் நம்மை மனிதராக்கும், மனிதரில் புனிதராக்கும். அன்பே தெய்வம் என்று வாழ்ந்து மறைந்தவன் அவன். சுதந்திர கனல்தனை மூட்டிவிட்டாய். கனலை மூட்டினால் அது தீப்பற்றி எரியும். இந்திய மக்களின் உள்ளங்களில் விடுதலை என்ற வேள்வியை வளர்க்க ஆகுதியாக அவன் கொடுத்தது எல்லாம் உணர்ச்சி மிக்க பாடல்கள். ஆகுதியை மட்டும் கொடுக்கவில்லை, அந்த ஆகுதிக்கு தேவையான கனலை மூட்டியவன் பாரதி என்று அந்த ஒரு அடிக்கு பொருள் சொல்லலாம். சொல்லில் குழைத்து உணர்வை ஊட்டியவன், பதம் பெற ஓர் வழி காட்டியவன், எப்பதம் வாய்த்திடுமேனும் என்று அவன் சொல்கிறான். பாரதி வாழ்ந்த காலத்திலே அவன் நாட்டு விடுதலையை மட்டுமே எண்ணி பாடவில்லை, இந்த சமூக விடுதலைக்கும் கூட அவன் குரல் கொடுத்திருக்கிறான் என்பதை எண்ணி பார்க்கும் போது இப்பேற்பட்ட தீர்க்கதரிசி என்பது புலனாகும். ஏனென்றால் ஆணும் பெண்ணும் நிகர் எனக் கொள்வதால் அறிவினில் ஓங்கி இவ்வையகம் தழைக்கும் என்பதை உரத்து சொன்னவன் பாரதி. அதனால்தான் விடுதலை கும்மியில் அவன் மிக அழகாக சொல்லுகிறான், பட்டங்களாலவும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை கான் என்று. அடுத்து சொல்லுகின்றான், வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவினில் ஓங்கி இவ்வையம் தழைக்கும் என்கிறார் பாரதி. அவர் வாழ்ந்த காலத்திலேயே ஆணுக்கு இணையாக பெண்ணை மதிக்க வேண்டும் என்று உரத்து குரல் கொடுத்தவன் பாரதி. அதனால்தான் பெண்களுக்கான விடுதலை கும்மியில் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை கான் என்று கும்மியடி என்கிறார். மாட்டை அடித்து வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்து வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார், அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி என்று சொல்லுகின்ற பாரதி, வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி, சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் என்கிறார். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் என்ற பாரதி இங்கே பெண்களிடத்திலே தெய்வ சாதி படைத்திடவும் செய்வோம் என்று பாடியிருப்பது எதனால் என்று சிந்திக்க வேண்டும். மனிதன் என்பவன் தன்னை போல பிறரை எண்ணும் போது மனிதருள் நல்லவனாக மாற இயலும். தான் துன்பம் அடைந்த போதும் மற்றவர்களுக்கு அந்த துன்பம் வராமல் இருக்க வேண்டும் என்று எண்ணும் போது மனிதரில் இருந்து புனிதராக மாறிவிடுவான். அத்தகைய புனிதர்கள் மிகுந்த நாடு இது. அதனால்தான் மற்றொரு பாடலிலே பாருக்குள்ளே நல்ல நாடு என்று அவன் குறிப்பிட்டிருப்பான். அந்த உயர்ந்த நிலையை நாம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்கிறான். பதம் என்ற ஒரு வார்த்தைக்கு இப்படியெல்லாம் நாம் பொருள் கொள்ளலாம். நம்முடைய கடமை என்பது என்ன என்று பாரதி சொல்லும் போது, கடமையாவன தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல் என்று குறிப்பிடுகிறார். இவற்றுள் தன்னை கட்டுதல் என்பது சுய அடக்கம். நாவை கட்டினால் சொற்குற்றத்தில் இருந்து அகப்படலாம், மனதை கட்டினால் பிழைகளில் இருந்தும் குற்றங்களில் இருந்தும் நாம் விடுபடலாம். அதனால்தான் மணி வெளுக்க சாணையுண்டு மனம் வெளுக்க வழியில்லை என்று முத்துமாரி பாடலில் குறிப்பிடுகிறான் பாரதி. பிறர் துயர் தீர்த்தல் யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை என்றார் திருமூலர். எதுவும் இல்லாதவர்கள் சொற்களிலாவது அறத்தை சொல்ல வேண்டும் என்று யாவர்க்குமாம் இன்னுரைதானே என்று முடிப்பார். இது பாரதி
நம் பார்க்கின்ற பார்வையில் கூட அறம் செய்யலாம் என்பதை தன்னுடைய பாடலிலே பதிவு செய்திருக்கிறார். மனிதரை நோகாமல் பார்ப்பது கூட ஒரு உயர்ந்த அறம். இதெல்லாம் நாம் பதம் பெறுவதற்கான வழிகள், நற்பதம் பெறுவதற்கான, நல்ல நிலையை அடைவதற்கான வழிகள் என்று கொள்ளலாம். கண்கள் கருணையை காட்டும், அன்பை வெளிப்படுத்தும். மாறாக சில நேரங்களில் நம் கண்களே கூட கத்தியாகும் அல்லது கருவியாகும், அடுத்தவர்களை காயப்படுத்தும். அத்தகைய வழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று பாரதியார் சொல்கின்றார். எப்படி? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ, நம்மில் அந்த வாழ்க்கை இனியுண்டோ? உண்டோ என்று அவர் ஒரு வினா தொடுப்பதாக வைத்துக் கொள்ளலாம். இல்லை என்ற நிலை இன்று வரை வரவில்லை. ஆக அறத்தின் பால் நாம் நிற்க வேண்டும், அறம் சார்ந்த மனிதராக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற பாரதி முத்தாய்ப்பாக இந்த மனித குலத்திற்கு மிகச்சிறப்பான ஒரு செய்தியை சொல்லிச் சென்றிருக்கிறார். ஒரு மனிதன் ஒரு வேளை கூட பசியால் இருக்கக்கூடாது என்று, பசியின் கொடுமையை தான் அனுபவித்து யாரும் அப்படி துன்புறக்கூடாது என்பதை தன்னுடைய பாடலிலே பதிவு செய்திருக்கிறார். அதுவும் எப்படி? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், இல்லை அவருக்கு வாழ்க்கைக்கு ஏதாவது வழி செய்யலாம். அதை விடுத்து இந்த உலகத்தை அழிப்பது சரியா என்று நிறைய பேர் யோசிக்கலாம். பசியை பிணி என்று குறிப்பிடுகிறது தமிழ் நூல். இடும்பைக்கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் எரிது என்றாள் அவ்வை. அப்படிப்பட்ட ஒரு பசி, அந்த பசியை நீக்க வேண்டும். வளம் நிறைந்த இந்த நாட்டிலே யாரும் வயிற்றுப்பசியோடு உறங்கச் செல்லக்கூடாது என்பதைத்தான் பாரதி மனிதாபிமான உணர்வோடு அன்று அப்படி பாடியிருக்கிறார். எல்லோருக்கும் உழைத்து அதன் மூலமாக கிடைக்கின்ற உணவு அமிர்தம் போன்றது, ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்கிறார். நாம் நமக்காக நன்மைகளை செய்யும் போது அப்பாதி நன்மைகளை செய்ய இயலாத ஒரு பட்சத்தில் நம்முடைய பார்வையையும் நம்முடைய சிந்தனைகளையும் அறம் சார்ந்து வளர்த்து கொண்டால் நிச்சயமாக இந்த சமூகத்தில் நிறைய குறைகளோ அல்லது நிறைய பிழைகளோ குற்றங்களோ நடக்காமல் இருக்க நாமும் ஒரு காரணமாகலாம். இவற்றிற்கெல்லாம் பாரதியினுடைய பாடல் வரிகளை நாம் ஊன்றி கற்க வேண்டும், உள்ளத்திலே பதிக்க வேண்டும், ஆழ்ந்து கற்க வேண்டும். அந்த வரிகளின்படி, அந்த வழிகாட்டுதலின்படி நடக்க முனைய வேண்டும். அப்படி நடந்தால் இந்த பாருக்குள் பாரத நாடு பாரதி பாடியது போல மிக உயர்ந்த நாடாக இருக்கும். நம்மிடையே இருக்கின்ற சின்ன சின்ன குறைபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் அல்லது சுய கௌரவங்கள், விருப்பங்கள் இவையெல்லாம் அழிந்து வள்ளுவன் சொன்னது போல பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற பக்குவமானது நம்முள் எழும். அப்படி நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொண்டால், பாரதி காட்டிய வழியில் நின்றால், அதுதான் அந்த மாபெரும் கவிஞனுக்கு, கலைஞனுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி கடன் ஆக பாரதியின் வழியில் நடப்போம். மானிடத்தை உயர்த்துவோம். மனிதர்களுள் புனிதராகவில்லை என்றாலும் மனிதராக, மற்றவர்களை மதிக்கும் மாண்புடையவர்களாக வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். கற்பகம், பொழிச்சலூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.